வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜாதி மதமற்றவர் சான்றிதழின் அடுத்த கட்டம், புது கோரிக்கையுடன் பார்த்திபன் பொதுநல மனு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இயக்குனர் மற்றும் நடிகரான பார்த்திபன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உஸ்தாத் பகத்சிங் படவிழாவில் தனது சாதி குறித்து பேசியிருந்தது கடும் விமர்சனத்துக்கு ஆளான நிலையில் அதன் எதிரொலியாக சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழை வாங்கப் போவதாக அதிரடியாக முடிவெடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார். ஆனால் முதல்ல அவர் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது தேர்தல் விதி அமலில் இருந்தால் தாமதமானது. இதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக அவருக்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட பின்பு சோழிங்கநல்லூர் தாசில்தாரிடம் பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் தன்னை போல் சான்றிதழ் பெற நினைக்கும் அனைவருமே விரைவில் சான்றிதழ் பெறும் வகையில் சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணை பிறப்பிக்க வேண்டுமென தமிழக அரசு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. ஆனால் அரசினுடைய சட்டங்கள் ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு அப்போதைய அரசு இடையில் சுமூக உறவு இல்லாதால் இந்த உறவு கிடைப்பதில் போடப்பட்டது. தற்போது அது போன்ற சூழ்நிலை இல்லை என்பதால் சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம்எல்ஏ தர்மாவிடம் அடங்கிய அமர்வு முன்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.